guys, வணக்கம். நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி ஒரு க்யூட்டான ஆன்டிக் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு 2 days முன்னாடி நினைக்கிறேன் எக்ஸாக்டாக. எஸ், நம்ம பிளெயின் பேங்கிள்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம வந்து ஆன்டிக் பேங்கிள்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கை நிறைய அதுக்கு தான் பிளெயின் பேங்கிள்ஸும் இருக்கும், ஆன்டிக் பேங்கிள்ஸும் இருக்கும். நம்ம இன்றைக்கி என்எஸ்கே தங்கமாளிகை ஷோரூமில் இருக்கும். இந்த ஷோரூம் வந்து செங்கல்பேட்டில் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஆன்டிக் பேங்கிள்ஸில் தான் பர்டிகுலராக வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ. பிளெயின் பேங்கிள்ஸ் கலெக்ஷன் வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா இன்னும் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். மேலேயே இருக்கும் ஃபஸ்ட்டு லிங்க்கு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன்டிக் பேங்கிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு க்யூட்டான ரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இது நிறைய ஷோரூமில் இல்லாத ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கலெக்ஷன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அழகழகாக இருக்கும். லைட் வெயிட்லேயே நல்ல கிராண்டான கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மென்ஸ் ரிங்கும் இருக்குது, அதே மாதிரி வந்து லேடிஸ் ரிங்கும் நான் காமிக்கிறேன். இதில் நிறைய சிங்கம் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் பெருமாள் இருக்கிற மாதிரி, விநாயகர் இருக்கிற மாதிரி, அப்புறம் இந்த ஜோடியாக் சைன் இருக்கிற மாதிரியான ரிங்ஸ்லாம் கூட இருக்குது. எல்லாமே 7 to 8 grams வரும். ஃபினிஷிங் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு இந்த பர்டிகுலராக இந்த ரிங்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஆன்டிக்கில் நல்ல பெரிய பெரிய ரிங்ஸ், நல்ல பெரிய ஃப்ளோரல் ரிங்கு, அப்புறம் இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ரவுண்ட் ஷேப்பில் நடுவில் வந்து யானை இருக்கிற மாதிரி. அப்புறம் இதே மாதிரி வங்கி ரிங், நான் வங்கி ரிங் ரொம்ப சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். பேட்லி எனக்கு வந்து சைஸ் மட்டும் ரொம்ப பெருசாக இருந்தது. சரி, நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சைஸஸ்க்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது டிசைன் ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. 5 grams அந்த மாதிரி வரும். இது வந்து மென்ஸ் வியர் பண்ணுற கலெக்ஷன் தான். நடுவில் ஒரு குட்டியான ரூபி ஸ்டோன், 2 சைடும் வந்து விநாயகர் முகம் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க. இதில் இது வந்து பர்டிகுலராக கொல்கத்தா ரிங் செம்ம அழகாக இருந்ததுங்க நேரில். இதுவும் அட்ஜஸ்டபிள் பேட்டர்ன் தான். சப்போஸ் நம்மளுக்கு சைஸ் பத்தல அப்படின்னாலும் அட்ஜஸ்டபிள் அப்படின்னா நம்ம வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேசிக்காகவே வந்து கொஞ்சம் ரிங்ஸ்லாம் பைத்தியம். ரிங்லாம் வந்து கொஞ்சம் நல்லா அழகாக வாங்கணுன்னு. ஆனால் எனக்கு என்னவோ பேட்லுக்கு வந்து எப்போவுமே எனக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து அமையாது நிறைய இடத்துல. ஸோ நம்ம பர்டிகுலராக ஆர்டர் பண்ணால் தான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 23 grams பேர்லேருந்து அவைலபிள் இருக்குது. இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே பேராக தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே பேர் வெயிட்டு தான் கொடுத்துருக்கிறது. சப்போஸ் அந்த பேங்கிள் சிங்கிள் கடா சிங்கிள் பேங்கிளோட வெயிட் தான் அப்படின்னா நான் சிங்கிள் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லைனா மோஸ்ட்லி வந்து பேர் தான். இப்போ இது பார்த்திங்கனாலும் ஃபுல்லாகவே மகாலட்சுமி இருக்கிற மாதிரி பேங்கிள் 32 gram வருது. அதாவது 4 சிவரன் பேங்கிள். இது வந்து உங்களுக்கு உருவம் இல்லாமல் அங்கங்கே ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஃப்ளவரில் உங்களுக்கு அந்த கெம்ப் ஆர் குந்தன் ஒர்க் இருக்கும். இது ரொம்ப அழகான ஒரு பேங்கிள்ங்க. இதுலேயும் உருவம் இருக்காது, மேங்கோ டிசைனும் அங்கங்கே குந்தன் ஒர்க் ரொம்ப அழகாக எலிவேட்டடாக தெரியும். பேங்கிள் வந்து நிறைய பேங்கிள் பார்த்திங்கன்னா சைடில் ஃபினிஷிங்லாம் குத்தாமல், லைட் வெயிட்டாக இருந்தாலுமே சைடில் ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா குத்தாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வியர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். சாரீலாம் மாட்டாத மாதிரி இருக்கும். இதில் நான் பேங்கிள்ஸ் காமிக்கும் போதே நம்ம பிளெயின் பேங்கிள்ஸில் பண்ணோம் இல்லையா, அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து வியர் பண்ணியும் காட்டுறேன், எப்படி ஸ்மூத்தாக ஃபினிஷிங்காக இருக்கா, வியர் பண்ணும்போது எப்படி இருக்குது. அதே மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வியர் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேங்கிளுடைய டிசைன்ஸை நான் காட்டுறேன். இது வந்து ஃபினிஷிங் டச் ரொம்ப நல்லா இருந்தது இந்த பேங்கிளில். இது ஃபுல்லாகவே மகாலட்சுமி பேங்கிள். இதுக்கு முன்னாடி பார்த்தத விட வெயிட் கம்மி, 26 gramலேயே உங்களுக்கு அழகாக அமைஞ்சிரும். ஃபினிஷிங்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இதில் சைஸ் என்னென்ன சைஸஸ்லாம் இருக்குன்னா 2.4, 2.6, 2.8, 2.10 இருக்குது. அதே மாதிரி தான் 2.12 பெரிய சைஸ்லாம் வேணும்னா நம்ம ஆர்டர் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். இது 4 பவுனுக்கு கொஞ்சம் கூட வரும். கெட்டி பேங்கிள் டிசைன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. இது வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க நேரில், அவ்வளோ நல்லா இருந்தது. இதில் எனக்கு தெரிஞ்ச உருவம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதில் அந்த அங்கங்கே ஒரு குந்தன் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, ரூபி எமரல்ட், வேறு லெவல். இந்த பேங்கிளில் மகாலட்சுமியும் தெரியும், யானை முகமும் சைடு பேக்கில் ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருப்பாங்க. 5 பவுன் வருது. ஸ்க்ரூ வச்ச பேங்கிள் கலெக்ஷன் இது. சில பேங்கிள் வந்து நம்ம ஸ்க்ரூ வச்சது பார்க்கலாம், சிலது வந்து ஸ்க்ரூ இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஸ்க்ரூ இல்லாத பேட்டர்னு. இது வந்து இருக்கிறதுல லைட் வெயிட்டு. உங்களுக்கு விநாயகர் முகமும் இருக்கும், லக்ஷ்மி இருக்கிற மாதிரி ஒரு லைட் வெயிட்டில் வரக்கூடிய பேங்கிள். இந்த பேங்கிள் ரொம்ப க்யூட்டு. 5 பவுன் வரும். இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீகாக்கு, மகாலட்சுமி இருக்கிற மாதிரி, நடுவில் வந்து எமரல்ட் அண்ட் குந்தன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு பேங்கிள் நம்ம வந்து வாங்கி போட்டால் கூட நல்லா கிராண்டாக தெரியும், அந்தளவுக்கு பார்வையான பேங்கிள். அண்ட் ஒன் மோர் லைட் வெயிட் சூப்பரான ஒரு பேங்கிள், ஸ்பைரல் ரூபி ஒர்க் பண்ணியிருப்பாங்க சைடு ஃபுல்லாகவே. இதுவுமே நீங்கள் அப்படியே வந்து வியர் பண்ணிக்கலாம். 4 பேங்கிளை வாங்கி வியர் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாக தெரியும் லுக்கு.
அண்ட் இந்த டிசைனுமே அகெயின் ஒரு லைட் வெயிட்டு. இது பார்க்க 4 பவுண்ட் மாதிரி இருக்கும், ஆனால் 25 கிராம்ஸ் தான். லைட் வெயிட் டைப், சூப்பராக இருந்தது. ஷேப் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு வண்டர்ஃபுல்லான கிராண்டான கெட்டி பேங்கிள் பேட்டர்ன். இது வந்து 5 பவுனுக்கு மேலேயே வருது. பேரோட வெயிட்டு தான். ஃபினிஷிங் டச் வந்து ராயல் ஆன்டிக் டச்சில் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறையா ஹாரம்கெலாம் செம்மையாக மேட்ச் ஆகும். சிங்கிள் பேங்கிளும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னோடய ஃபேவரட் பேங்கிள், ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே அந்த சென்டரில் வரக்கூடிய அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து அப்படியே ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. கெட்டி பேங்கிள் டிசைனு. இது வந்து ஸ்க்ரூ போட்ட பேங்கிள் தான். ஸ்க்ரூ கழட்டிட்டு நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து லைட் வெயிட்டு. அதாவது சென்டரில் குட்டி குட்டியான குந்தன் ஒர்க் பண்ணி வரக்கூடிய பேங்கிளே இது தாங்க லைட் வெயிட்டு. இதோட கம்மி வெயிட்டில் நான் வேறு எதுவுமே பார்க்கல. அந்தளவுக்கு லைட் வெயிட்டில் இருக்குது. டிசைனும் நல்லா இருந்தது. இது 27 கிராம்ஸ் வரும். சைடில் அந்த ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா பேங்கிளில், அது நம்ம வியர் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் வியர் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி சில பேருக்கு 2 பேங்கிள் வந்து அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனால் 2 தான் இருக்கும். இல்லை எனக்கு இதில் 4 வேணும் 6 வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு கூட வாங்கிக்கலாம். சிலது வந்து லக்கிலி அங்கேயே அவைலபிளும் இருக்குது. இது சிங்கிள் கடா பேங்கிள், இதுவுமே ஸ்க்ரூ டைப் தான். இது வந்து பேர் எக்ஸ்ட்ராடினரி டிசைன், சூப்பராக இருந்தது. 5 பவுண்ட் தான் இது. அதாவது 5 பவுனுக்கு இந்த ப்ராடு வந்து ரொம்ப பர்ஃபெக்ட். ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு பேங்கிலே இந்த 40 கிராம் அந்த மாதிரி வரும். பட் இந்த 2 பேங்கிலுமே 5 பவுன் வந்து தாராளமாக வாங்கலாம். இதுவும் நான் அப்படியே உங்களுக்கு வியர் பண்ணி காட்டுறேன். இது வந்து அப்படியே நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். கிராண்டாக இருந்தது. 25 கிராம்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு பேரு. இது ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது பீகாக்காக மேங்கோ 1, 3 எல்லாமே ட்விஸ்ட் பண்ண மாதிரியே இருந்தது. ஆனால் மேங்கோ தான். ஐ திங்க் இந்த பேங்கிள் டக்குன்னு போகிறத பார்த்தா 2.8ன்னு நினைக்கிறேன் அந்த சைஸு. இது ஃபுல்லாகவே மகாலட்சுமி இருக்கிற மாதிரி 22 கிராம்ஸில் வரக்கூடிய பேங்கிள் அது. இது வந்து 35 கிராம்ஸு. சூப்பராக இருக்கும். ஸ்க்ரூ வச்ச மாதிரி பேங்கிளுங்க. இந்த சைடில் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாகவே இருக்கும். சில டிசைனில் வந்து மீன் டிசைன் நான் பார்த்துருந்தேன். நான் எக்ஸாக்டாக இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்ட திருப்பியும். இது வந்து 2 பக்கமும் யானை, நடுவில் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரூ டைப் சிங்கிள் கடா. அண்டு இதுவுமே அகெயின் ஒரு சிங்கிள் கடா. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, இது பார்க்கறதுக்கு அப்படியே பேங்கிள் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஒரு சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து லக்ஷ்மி, சங்கு டிசைன், மேங்கோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சைடு வந்து ஒரு மாதிரி பிளெயினாக ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. 14 கிராம் வருது. இது வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வேர், கேஷுவல் வேருக்கு எல்லாத்துக்குமே போடலாம். பார்ட்டிக்கும் போடலாம், ஆஃபீஸ் வேருக்குமே கேஷுவலாக போடலாம். செம்ம அழகான பேங்கிள், ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். உருவம் இல்லாத கலெக்ஷனு அதை மாதிரி நிறைய இருக்குது. அதாவது ரூபிலையும் இருக்குது, எமரல்லையும் இருக்குது. எமரலில் ரொம்ப நல்லா இருந்தது திடீர்னு பார்க்க நேரில். நல்லா அழகாக இருக்கும். சாரிலலாம் மாட்டாது. காமனாக எல்லா ட்ரெஸ்க்குமே கூட வியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவுமே அகெயின் ஒரு காமன் டிசைன் தான். இதுவுமே ஸ்க்ரூ டைப் தான். சென்டரில் அந்த ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணி நம்ம வியர் பண்ணுற மாதிரி இருக்கும். 12 கிராம்ஸ் வருது. இது இப்போ ரீசன்ட் ட்ரெண்டிங். எங்கே பார்த்தாலும் இந்த பவளம் வச்சு வரக்கூடிய கலெக்ஷன், பேர்ல் வச்சு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கு. அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. இது வந்து ரெண்டுமே உங்களுக்கு 2 யானை, நடுவில் லக்ஷ்மி, ஒரு ஸ்க்ரூ டைப் சிங்கிள் கடா. சப்போஸ் நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க, இல்லைனா வந்து ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் கேர்ள்ஸ்க்கு வங்கி மாதிரி போடணும் அப்படின்னா அது கூட இது யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஐடியா தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா வந்து ரொம்ப குட்டியாக இருந்தது சைஸஸு. சின்ன குழந்தைங்களுக்கு வங்கியாக கூட சில கடா பேங்கிள்ஸ் வந்து நீங்கள் போடலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான், அப்படி தான் அந்த டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் பெரியவங்க ட்ரை பண்ண முடியாது கண்டிப்பாக. பட் குழந்தைங்களுக்கு போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அக்கேஷ்னலாக ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எப்போயாவது டக்குன்னு போடுறதுக்கு இந்த மாதிரி கடா பேங்கிள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ வங்கியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து நம்ம சிங்கிள் கடாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது சிங்கிள் கடா தான். வங்கியாக கொடுக்குறது வந்து ஒரு குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ட்ரை. இதுவுமே ரொம்ப நல்ல ஒரு டிசைன். 2 பக்கமும் பீகாக், நடுவில் பேர்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்க்ரூ கழட்டிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சைஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி ஒரு 10-12 இயர்ஸ் கேர்ள்ஸு கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க, ஒரு வங்கி மாதிரி போட்டு விடணும், ஒரு பாவாடை சட்டைக்கெல்லாம் போடணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பெரியவங்களுக்கு இந்த மாதிரி பேங்கிள் டைப்பில் வந்து ஒரு சிங்கிள் கடா பேங்கிள் டைப்பில் ட்ரை பண்ணலாம். 13.2 கிராம்ஸ் வருது. ஸோ மற்ற பேங்கிள்ஸில் வியர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் தெரியுதா, ஒன்று ஒரு கிராண்டாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிங் கலெக்ஷன்ஸ்லேயே ஒரு 3D எஃபெக்டில் வரக்கூடிய கேட் டிசைன்ஸு. ரொம்ப நுணுக்கமாக அப்படி தத்ரூபமாக இருக்கும் ஒரு டிசைனும் பார்க்குறதுக்கு. ஒரு குட்டி வேலாக இருக்கட்டும், மயிலாக இருக்கட்டும், அப்படியே தனித்தனியாக அவங்களுக்கு அந்த டிசைன் வந்து அவ்வளோ அழகாக தெரியும். இந்த ரிங்ஸ்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒன்று ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லா கடவுளுமே வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து பெருமாள், முருகர், விநாயகர், சாய்பாபா எல்லா கடவுளுமே இருக்குது. அதே மாதிரி மகாலட்சுமி இருக்கிற மாதிரியும், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருமாள் இருக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து பிளெயின் கோல்டுலேயே அந்த அப்படி அழகாக அந்த எனாமல் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க.
இப்போது இந்த ரிங் டிசைன் வந்து உங்களுக்கு சைடில் வந்து 2 சிவலிங்கம் இருக்கிற மாதிரியும் நடுவில் ஒரு விநாயகர் அண்ட் முருகர் இருக்கிற மாதிரி அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. சான்ஸேல இந்த ரிங்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அப்படி தத்ரூபமாக இருக்கும். குட்டியான ரிங் சைஸ் தான், ஆனால் எவ்வளோ அழகாக முகம் வந்து தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். விநாயகர் ரிங்கு சான்ஸே இல்லை, அப்படி கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நியூ கலெக்ஷன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிங்கில் பெருமாள் இருக்காங்க. பெருமாளோட மகாலட்சுமி தாயார் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிங்கில் வந்து உங்களுக்கு 2 சைடுமே வந்து பெருமாள் முகம் இருக்கிற மாதிரி இருக்கும். நாமம் போட்டு நடுவில் நவரத்ன கல் பதிச்சிருக்காங்க. 1 சவரனில் வரக்கூடிய ஒரு டிசைன். சைட்லலாம் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைனுமே அதே மாதிரி தான். நடுவில் வந்து உங்களுக்கு பெருமாள் இருக்க மாதிரி முகம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக தெரியுது. இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தது இந்த ரிங்கு. இந்த ரிங்லேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு சங்கு சக்கரம் நடுவில் பெருமாள், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கிராண்டான ஒரு ரிங்கு. ரொம்ப யூனிக்கான நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். 2 சிவலிங்கம் 3D எஃபெக்ட்ல எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். நடுவில் விநாயகர் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த சிவலிங்கத்தோட அந்த ஷேப் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த பர்டிகுலர் ரிங்கில். இது வந்து 8.5 கிராம்ஸ் வரும். அண்டு இது வந்து சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி. பெருமாள் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மேலெல்லாம் அந்த டிசைன்ஸ் இருக்குல்ல, சங்கு சக்கரம் பேட்டர்ன், அந்த டிசைன்ஸ் எல்லாமே அப்படி கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. 9 கிராம்ஸ் வருது. நான் இதில் ஒன்று 2 வியா பண்ணி காட்டுறேன். ஆனால் எல்லாமே பெரிய பெரிய சைஸஸ், அதாவது மென்ஸ் வியா பண்ணுற மாதிரி வரும். அண்டு ரொம்ப அழகான சிவலிங்கம், நடுவில் சிவன் இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபினிஷிங்லாம் செம்ம க்யூட்டான ஒரு ஃபினிஷிங். அண்ட் எல்லாமே கேஸ்டிங் வெரைட்டி. டெய்லி வேர் பக்காவாக பண்ணலாம், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு 3 டிசைன் பார்க்கலாம். அவ்வளோ நல்லா இருந்தது இந்த டிசைனு. அழகான ஆன்டிக் டச்சில் 2 பக்கமும் விநாயகர் இருக்கிற மாதிரி நடுவில் எம்ரல்ட் ஸ்டோன் பதிச்சு வேறு லெவலாக இருந்தது இந்த ரிங்கு. அவ்வளோ க்யூட். 7.5 கிராம்ஸ் வரும். இந்த மாதிரி ரிங்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்தால் ட்ரை பண்ணலாமேன்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரிங்கும் அதே மாதிரி தான். அந்த விநாயகர் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. கடவுளை வந்து எவ்வளோ க்ரியேட்டிவாக காமிக்கிறோம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவாக காமிச்சிருக்காங்க. 8.43 கிராம்ஸ் வரும். 2 பக்கமும் அழகான விநாயகர், நடுவில் வந்து எமரல்ட் ஸ்டோன் வச்சு அந்த ஷேப்புமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த பர்டிகுலர் ரிங்கில். அண்ட் இந்த ரிங் பார்க்கலாமா? இந்த ரிங் வந்து ஃபினிஷிங் பயங்கரமாக இருக்கும். 2 சைட்லேயுமே அழகாக எம்போஸ்டு ஃபினிஷிங். ஒரு சைடில் வந்து லார்ட் விநாயகர், ஒரு சைடில் வந்து சிவன், அண்ட் ஒரு சைடில் வந்து முருகர் இருக்க மாதிரி இருந்தது அந்த மோதிரத்தில். மென்ஸ் வியா பண்ணாலும் நல்லாயிருக்கும். லேடிஸ்க்குமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது ஷேப்பு. மற்றபடி எல்லா டிசைனுமே செம்ம யூனிக்காக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி ரிங்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செங்கல்பட்டு வந்து தான் ஆகணும். செங்கல்பட்டில் நீங்கள் வந்து NSK தங்க மாளிகை ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்டு இந்த மோதிரம் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன். இருக்கிறதுல ரொம்ப யூனிக்கான ஒரு பீஸு. அண்ட் அந்த பிளஸிங் பண்ணக்கூடிய அந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா தனியாக தெரியும் உங்களுக்கு அந்த டிசைன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.